Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா OnePlus ஓட நியூ லான்ச் ஆன OnePlus Band. OnePlus வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா OnePlus Band வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மார்ட் பேண்ட். as usual எப்படி Realme ரீசன்ட்டா லான்ச் பண்ணாங்களா Realme Band ன்ட்டு. சோ சிமிலரா இதுவும் அதே மாதிரி தான். ஸ்பெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Realme Band மாதிரி இதுல SpO2 blood oxygen saturation இருக்கு. இதுல என்ன ஒரு மெயின் ஹைலைட்னா இதுல 1.1 inches AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. LCD டிஸ்ப்ளே கிடையாது, AMOLED டிஸ்ப்ளே. ஸோ உங்களுக்கு நல்ல நார்மலாக வெளியில் வந்து டே லைட்டில் போகும்போது கூட டிஸ்ப்ளே வந்து நல்லா தெரியும். அண்ட் நார்மலான லைட்டிங்கில் இன்னும் டிஸ்ப்ளே வந்து கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாகவே இருக்கும். அண்ட் 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது. 13 எக்ஸைஸ் மோட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். அண்ட் இது வந்து IP68 ரேட்டிங், 5 ATM வாட்டர் ப்ரூஃப் அந்த சப்போர்ட்டும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா ஸோ ஸ்மார்ட் பேண்டில் இருக்கிற மற்ற ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து OnePlus வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தனியாக வந்து ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ OnePlus ஹெல்த் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப், அது எல்லாமே இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் அண்ட் இந்த OnePlus பேண்ட் வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் வந்து OnePlus பேண்டோட பேக்கேஜ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பிளாக் கலர் மாடல். ஸோ இது இல்லாமல் 2 கலர் வேரியன்ட்ஸும் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் தென் வந்து ஆரஞ்சு வித் டுவல் கலர் மோடில் வந்து ஒரு கலர்ஸ் இருக்குது. ஸோ 3 கலர்ஸுமே வந்து நல்லா தான் இருக்குது. இது பிளாக் வந்து இன்னும் கொஞ்சம் பிளாக் வித் கிரே டுவல் கலரில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. அண்ட் OnePlus பேண்ட் இதுதான் ஆக்சுவல் மாடல் நேம். அண்ட் ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபியூ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. SpO2 blood oxygen saturation கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் ஸ்லீப் ட்ராக்கிங், 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங், 13 எக்ஸைஸ் மோட்ஸ், 12 கலர் ஸ்போர்ட் பேண்ட் டிசைனு, 1.1 inch AMOLED டிஸ்பிளே இருக்குது. அண்ட் தென் 14 days பேட்டரி வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் 5 ATM சப்போர்ட்டில் IP68 சர்டிஃபைடான வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இதுதான். ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலே இருக்குது OnePlus பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் Realme பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து ஸ்மால் சைஸில் அழகாக இருக்குது. அண்ட் இதுலேயே ரெட் கிளப் கேபிள் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்டி அண்ட் சேஃப்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் கைட். ஸோ எப்படி வந்து பண்ணணும் அண்ட் ஆல் த டீட்டெயில்ஸ் ஸோ எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுறதுட்டு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் கேபிள். இதோட சார்ஜிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus பேண்டில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மெயின் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்து அப்படியே இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி Realme பேண்ட் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து டேரெக்டாக USB பிளக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு அடாப்டர் சார்ஜர் நார்மலாக உங்கள் ஃபோனுக்கு சார்ஜர் எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நீங்கள் தனியாக வந்து கேரி பண்ணிட்டு போகணும் வெளியில் போகிறீங்கன்னா. ஏன்னா வந்து இதுலேருந்து எடுத்து இதை போட்டுட்டு அப்புறமா தான் சார்ஜ் பண்ணணும். இது தனியாக வந்து அடாப்டர் மாதிரி சார்ஜ் பண்ணுறதுன்னு. அண்ட் இதை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். ஏன்னா அகைன் வந்து இது வந்து ஆக்சசரிஸாக வந்து கிடைக்குமான்னு தெரில. ஸோ இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை இப்போ பேக்கேஜில் வந்து இவ்வளோ தான். ஆஃப்டர் தட் வந்து நம்ம இப்போ ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அன்பாக்சிங் அப்புறமா இப்போ இதோட செட்டப் வந்து இப்போ பார்க்கலாம், ஹவு டு செட்டப் பண்ணிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து OnePlus பேண்ட் வந்து டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பவர் சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணணும். வெதர் பவர் பேங்க் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா டேரெக்டாக வந்து இதை வந்து அடாப்டர் யூஸ் பண்ணி பவர் சோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிட்டாச்சபிள் தான். ஸோ ஈஸியாக அந்த மெயின் OnePlus பேண்டை வந்து இது ஈஸியாக ஸ்ட்ராப்பில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சார்ஜிங் டாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த கனெக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக இது ஃபிட் பண்ணுற மாதிரி. ஸோ டேரெக்டாக வந்து இது என்ன பண்ணணும், இதில் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து 2 பக்கமும் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் மாதிரி வந்து கேட்கும். ஸோ அப்புறம் கீழவும் விழாது. அந்த மாதிரி வந்து செட் பண்ணுறதுக்கப்புறமா இதை டேரெக்டாக வந்து என்ன பண்ணணும், அடாப்டரில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணனே உங்களுக்கு வந்து டர்ன் ஆன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணனே உங்களுக்கு டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிடும். அண்ட் சார்ஜிங் மோடுக்கும் வந்து போயிடும். ஸோ ஒரு வாட்டி வந்து நீங்கள் இதில் போட்டுட்டால் போதும். ஸோ நீங்கள் சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டாலும் அகைன் வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணணும்னா இதை வந்து ஏதாவது ஒரு பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து டர்ன் ஆன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து இது வந்து ஆக்சுவலாக OnePlus ஹெல்த் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஸோ இதுக்கு வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஸோ
ஸோ ஜஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து போயிடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு OnePlus ஹெல்த்துன்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணுன்னா இதில் வந்து OnePlus ஹெல்த் வந்துடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி ஸோ ஃபஸ்ட் டைம் OnePlus ஹெல்த் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லைட் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் ஓடிபிலாம் போட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் உங்களோட ஏஜ் அண்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் அதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணுறேன்னு ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus ஹெல்த் ஆப்போட UI இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த் அண்ட் தென் ஃபிட்னஸ் கீழே இருக்கும் அண்ட் தென் மேனேஜ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டிவைஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் டிவைஸ் வந்து ஆட் பண்ணணும். ஜஸ்ட் ஆட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த OnePlus டிவைஸ் OnePlus Band வந்து பார்த்தீங்கன்னா OE29. ஸோ சேம் மாடல் நம்பரிங் வந்துடும். ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் கோட் காமிச்சிச்சு அண்ட் பேரிங் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேருன்ற ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ OnePlus Band வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேர் ஆகிடும். இப்போ வந்து OnePlus Bandல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும் எப்படி இந்த பேண்டை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் அப் அண்ட் டவுன். ஸோ அப்ளிகேஷன் வந்து இது பண்ணுறதுக்கு இதிலே வந்து ஸ்வைப் பண்ணி இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரைட் இல்லைனா பேக் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ரைட் பண்ணிங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் உள்ளே இருந்தீங்கன்னா அது வந்து பேக் வந்துடுவீங்க. அண்ட் தென் ஸ்க்ரீனை வந்து இப்படி கவர் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இதுதான் வந்து OnePlus Band. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ OnePlus Band பேர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அண்ட் OnePlus Band டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை பற்றி இது பண்ணுறது ஜஸ்ட் வந்து ரீட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் டேட்டா சிங்க் வியா ப்ளூடூத். ஸோ டேட்டாஸ் வந்து சிங்க் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குது. கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் ஸ்டே கனெக்டட். ஸோ ஃபோன் கால்ஸ்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு ஆக்சஸ் கேட்குது. அதை அலோவ் கொடுத்துருங்க. அண்ட் எந்த கையில் வந்து நீங்கள் பேண்டை வந்து கட்டுவீங்க, லெஃப்டா இல்லை ரைட்டான்னு கேட்குது. ஸோ நான் லெஃப்ட்டில் கட்டுவோம். ஸோ உங்கள் ப்ரிஃபருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. அண்ட் அவ்வளோதான் ஃபைனலாக வந்து எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. அண்ட் பேக்ரவுண்ட் பெர்மிஷனும் வந்து செட்டப் பண்ண சொல்லுது. அப்போ தான் இன்கேஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அது ரியல் டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும். பட் சப்போஸ் அப்படி இல்லைனா வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து வேரி ஆகும். பட் இவங்க வந்து அந்த செட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து எங்கே போய் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் மேனேஜரில் போய்ட்டு ஆட்டோ ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஆட்டோ ஸ்டார்ட்டில் OnePlus ஹேட் ஆப் ஹெல்த்னு ஒரு ஆப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து எனபிள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களே வந்து எங்கள் ஆக்சுவலாக ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி வந்து அதை எனபிள் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா எனி டைம் வந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். அண்ட் ரியல் டைமில் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதுதான் வந்து OnePlus Bandோட ஆஃப்டர் கனெக்ஷன் பண்ணது UI. ஸோ பேட்டரி லெவல் காட்டுது அண்ட் வாட்ச் ஃபேஸஸ், டிப்ஸு அண்ட் மோர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து அலார்ம்ஸ், ப்ரிஃபரன்ஸ், ஸோ இதில் நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் வந்து சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நைட் மோட் இருக்குது, டிவைஸ் அப்டேட்டு தனியாக இருக்குது, சிங்க் ஃபோன் நோட்டிஃபிகேஷன், ஸோ எந்த ஆப்புக்கெலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க அந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் நிறைய விஷயம் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு இதோட வாட்ச் ஃபேஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாட்ச் ஃபேஸஸ் அவைலபிள்லேயும் இருக்குது. ஸோ உள்ளே போனீங்கன்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோட்டோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஃபோட்டோஸ் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வேர்ல்டு கிளாக், ஸோ நீங்கள் மற்ற ரீஜியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் கூட வந்து நீங்கள் இது செட் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் டிஸ்கவரில் போயிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை வாட்ச் ஃபேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 5 வாட்ச் ஃபேஸஸ் தான் வைக்க முடியும். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடிஷ்னலாக அந்த டிஸ்கவர் ஆப்ஷனில் போய்ட்டு இன்னொரு வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஆட் பண்ண முடியும். லைக் வந்து இது ஆல்ரெடி ரியல்மியில் வந்து இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. சிமிலராக வந்து அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. வாட்ச் ஃபேஸஸ் வைக்கணும் அப்படின்னா ஸோ வேறு ஒரு இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த வாட்ச் ஃபேஷன் இதை வந்து கிளாக் ஃபேஸ் வந்து ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சிங்க் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான், சிங்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ வாட்ச் ஃபேஸ் வந்துச்சு. ஸோ இது இல்லாமல் வந்து சில வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஒவ்வொரு வாட்ச் ஃபேஸஸாக செட் பண்ணுற பாருங்க. ஓரளவுக்கு எல்லா வாட்ச் ஃபேஸஸும் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒவ்வொரு வாட்ச் ஃபேஸஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு காட்டிடும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் வாட்ச் ஃபேஸஸ். அங்கே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மை வாட்ச் ஃபேஸஸில் கரண்ட் வந்து காட்டும். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல் த திங்ஸ்.
Well guys, அவ்வளவுதான் இப்போ இந்த OnePlus Smartband ஓட unboxing and இதோட how to set up and இதோட overview. And நீங்க இந்த நியூ OnePlus Smartband பத்தி என்ன கீழே கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. And இந்த Smartband ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தா அதையும் கீழே கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. இப்போ அவ்வளவுதான் இந்த வீடியோல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and இந்த upcoming videos பார்க்கணும்னா கீழே subscribe பட்டன் இருக்கும், subscribe பண்ணிக்கோங்க. And thanks for watching this video guys.